தாலியை கட்டுக்கிறேன். நன்றி. இது என் கடமை. வாழ்த்துக்கள். ஐயனார் துணையில அடுத்த வாரங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒரு சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு சின்னதா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்புறவுகளை. இப்ப நம்ம சேரன் சோழன் எல்லாருமே அங்க போயிடுறாங்க. நம்ம சந்தா கல்யாணத்துக்கு கரெக்டா தாலி கட்டுறதுக்காண்டி போறாங்க. நம்ம எல்லாரும் போயிட்டு அப்படி வேகமா போறாங்களாம், பரபரப்பா துடிதுடிப்பா. கல்யாணத்தை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தாலும் கரெக்டா தாலி கட்ட போக சந்தாரா என்ன பண்றாங்க, வருவாங்களா வருவாங்களா, அவர் வருவாரா அவர் வருவாரா அப்படின்னு பார்க்க வரல. இவர் வரலன்னோடனே தன்னோட ஆயுதத்தை எடுக்கிறாங்க. இவங்களும் எவ்வளவோ வேகமா வாராங்க. என்ன ஆயுதம் தெரியுமா நம்ம ஆளு சந்தா பண்றது? அப்படியே அப்படின்னு வாமிட் எடுக்கிறாங்க. அப்படின்னு தாலி கட்ட முடியல, தாலியிலே வாந்தி எடுத்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்க்க அம்மா என்ன ஓமட்டுது அப்படின்னு சொல்லி அப்படியே தலை கரெக்டா சேரன் சோழன் பாண்டி பல்லவன் நம்ம நிலா எல்லாம் வராங்க. சந்தாவை அப்படியே நிலா ஓடி வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிச்சோன்னு அப்படியே அவங்க மேல விழுகுறாங்க. விழுந்த கையோட என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் பார்த்தா நிலா என்ன பண்றாங்க, கையை பிடிச்சு பாக்குறாங்க. கையை பிடிச்சு பார்த்த கையோட எல்லாரையும் பார்க்க என்னாச்சு 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 என் பொண்ணுக்கு அப்படின்னு எல்லாம் கத்தா மாப்பிளக்காரன் அப்படியே ஒரு மாதிரியா பார்க்க அப்படியே சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியுமா புரியாதோ, அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, கர்ப்பம் அப்படிங்களா, ஆமா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆடி போறாங்க. என்னது மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்ல, தாலி கட்ட போற மாமே தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். ச்சே அப்படின்ட்டு தூக்கி எறிஞ்ச தாலி யார் மேல போய் விழுது தெரியுமா? நம்ம சேரன் மேலதான். அப்படியே தாலிய கைகளால ஏந்திக்கிறாரு நம்ம தலைவர். இவரு அப்படியே கண்ணு மூடி தெரியாம பொண்டாட்டி சந்தா என் பொண்ணு மாமா பொண்ணு அக்கா பொண்ணுன்னு வச்சிருந்த அந்த அவன் இப்ப மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச கையோட அப்படியே எந்திரிச்சிடறான். மாப்பிள்ள மாப்பிள்ள என்னாச்சு என்னாச்சு, யோ தள்ளியா அப்படின்னு சொல்லி காலை தள்ளி விடுறாரு. அவங்க கெஞ்சுறாங்க. ஏன்னா உன் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளையா இல்ல? அவன் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு நல்ல பொண்ணுங்க அப்படிங்கிற எல்லாரும் சி இது என்னது மாசமா இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்லி அவங்க பேச அந்த பாசையில சி அங்க போனாலே நான் நினைச்சேன், போயிட்டு அங்க மதராஸுக்கு போயிட்டு இப்படி வாந்தி எடுத்துட்டு வயித்துல வாங்கிட்டு வந்திருக்கா. இங்க பாருங்க மாமா, உங்க பிள்ளை எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பாக்குறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்க சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இல்ல நிலா மாசமா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன, சோழனுக்கு வந்து பக்கத்துல காதை கடிக்கிறாரு சேரன் காதை. அண்ணே என்னண்ணே சொல்லுண்ணே, ஏதாவது உண்டா? அப்படிலாம் இல்லடா, நீ என்னடா நீ என்ன நம்புடா. இல்லன்னு அப்புறம் எப்படி அப்படிங்கிறாங்க. நிலா புரிஞ்சுக்கிறாங்க. சோழா சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு, இது ஏதோ சந்தா நடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னது நடிக்குதா? ஆமா இங்க பாருங்களேன், சும்மா தான் துடிக்குது கண்ணெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லல. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கல. அப்பதான் தெரியுது சேரனுக்கு, அப்ப நம்ம ஆளு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறா நடிக்கிறா. ச்சே இவங்க போய் நம்மள சந்தேகப்பட்டாங்களே அப்படின்னு நினைக்க, இப்ப அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சு வாங்க அப்படின்னு அவன் எந்திரிச்சு போக, பொண்ணுக்காரன் என்ன பண்றான், பொண்ணோட அப்பங்காரன் என்ன பண்ணா, பாவி உன்னாலதான்டா என் பிள்ளை இப்ப நிக்கிறா, அவ கல்யாணம் நின்று போச்சு பாவி, இப்ப யாரு கட்டுவா அப்படிங்கல. ஏங்க மாப்பிள்ளையே ரெடியா நிக்கிறாரு, அப்புறம் என்னங்க யாரு கட்டுவாங்கிறீங்க? பொண்ணு வயித்துல குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பனே இங்க இருக்கல, தாலி கட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல போறவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. என்னது தாலி கட்ட போறானா? ஆமா அவன் பிள்ளைக்கு அப்பன் அவன் தான் அப்படிங்கல. கட்டுனா என்னன்னு எல்லாரும் திரும்பி பார்க்க டக்குன்னு தாலியை வாங்கி நிலா சோழன் எல்லாத்தையும் பாக்குறாரு. என்ன எங்களை என்ன பாக்குறேன், அன்னி கழுத்துல தாலியை கட்டுனே அப்படின்னு பாண்டி பல்லவன் சொல்ல, தாலியை கெட்டி மேலங்கிறாங்க. தாலியை கெட்டி மேலன்னு அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, சொல்ற ஒரு ஃப்ளோல வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தாலியை கட்ட அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. தாலி கட்டினதோட அப்படி கெத்தம்மா சாடி எந்திரிக்கி நிக்கிறாங்க பாருங்க நம்ம சந்தா. எல்லாரும் என்ன அப்படி நிக்கிறா, சோர்ந்து போய் கிடந்தா அப்படின்னு பார்த்தா, பாவி மவளே இப்படி பண்ணிட்டியடி அம்மா, என்னை மாப்கரோ அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, நான் வாந்தியெல்லாம் எடுத்தது சும்மா, நான் மாசமாலாம் இல்ல. என்னடி சொல்ற, நான் ஆகலை அம்மா, நான் வாந்தி எடுத்தது சும்மா அப்படிங்க பாக்குறாங்க. அடி பாவி துரோகி, நீ தாலி கட்டி அப்ப ஏமாத்திட்டியா, இப்போ ஒண்ணு கெட்டு போலடி, நான் தாலி அவுப்பண்டி அப்படின்னு சொல்லி அவுக்க வராங்க. நிறுத்து, எங்க அம்மா அப்பாக்காக சும்மா சொன்னேன், நான் உண்மையில அப்படின்னு வாந்தி அவன் மேல எடுக்க, ஐயையோ டேய் இந்த டவுட்ல பொண்ணு வேணாண்டா, டவுட்ல கல்யாணம் பண்ணி டவுட்ல வாழ முடியாது, நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் இவங்க எல்லாருமே, அம்மா உங்க பிள்ளைய நாங்க பத்திரமா பாத்துக்குவோம். அனீஸ் பாக்குறாங்க, பையா எங்களுக்கு தெரியாதா என்ன, இங்க பாருங்கம்மா நம்ம பையா நல்லா பாத்துக்குவாங்க நம்ம பிள்ளைய, நீங்க ஏமா கவலைப்படுறீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவும் மாறிடுறாங்க. சரிப்பா நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. அப்படியே அண்ணே சூப்பர்ண்ணே, அண்ணி சூப்பரு, எப்படி அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க தகவலை சொல்ல, இங்க
அவங்க அப்பனுக்கு சந்தோஷம், வானதிக்கு சந்தோஷம். துள்ளி பறந்து ஓடி வருதுங்க. வந்துட்டு, "ஐயோ! சூப்பர், சூப்பர் சந்தா" அப்படிங்கல. வானதி ஏன்னா அவங்க வீட்ல தங்க வச்சிருந்தாங்க இல்லையா? நம்ம சந்தாவ. அதனால எல்லாம் வாழ்த்து சொல்லி ஆரத்திலாம் எடுத்து ரெடியா நிக்குது. நல்லபடியா வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம், "அப்புறம் பாட்டி நமக்கு அடுத்து கல்யாணம்" அப்படிங்கல. ஆமா, ஆமா. அவர் பாண்டி பள்ளத்துல விழுந்துட்டாங்க. அதாவது சந்தேகம்னு சொல்ல முடியாது. மனசு ஒரு வேதனைங்கிற ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாரு. இந்த புள்ள ரொம்ப எவ்வளோ ஆசையா ஸ்கூட்டி வாங்கி குடுத்தா, நீ வாங்கி குடுத்தத விட அவன் தான் வாங்கி குடுத்தது பெட்டர்ன்னா, இது சும்மா வேஸ்ட்டுங்க. சல்லி பயலுகன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி சல்லியா உடைச்சுட்டாளேன்னு நெஞ்ச உடைச்சுட்டா. இவனுக்கு 2 பேரும் வாழ்ந்தா சரியா வராதுங்க. கிழக்கு மேற்குங்கிற மாரி தான். இப்ப கல்யாணம் முடிஞ்ச கூட அடுத்து நம்ம கதை எப்ப அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம், பார்க்கலாம். பார்க்கலாம் இல்ல. அடுத்த வாரம் நல்ல நாள் இருக்கு. சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்குது. என்ன இவ நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறா. அப்புறம் நம்மள எதுக்கெடுத்தாலும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. நிலா பார்க்குது. கண்டிப்பா. நாளைக்கு அடுத்த வாரமே உனக்கு கல்யாணத்த முடிச்சுருவோம். அது சரி 2 ரூம் தானே இருக்கு. இன்னொரு ரூம்பு யார பார்த்து என்ன வானதி கேட்குற? எங்க அண்ணன் ஒரு ரூம உடனே கட்டிருவார்ல. அப்படியா? எங்கன கட்ட போறீங்க? இந்த பக்கத்து தான். அப்படிங்கல சோழன் என்ன பண்றாரு? புது ரூமு எங்களுக்கு அப்படிங்கல வானதி பார்க்குது. அண்ணே ப்ரோ இதெல்லாம் போங்கு இல்லையா? போங்கலாம் இல்ல. அது எங்களுக்கு தான். ஓகே. யாருக்கோ எப்படியோ ஒரு ரூம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறாங்க. இப்ப கல்யாண ஏற்பாடுகள் நடக்க போகுது. டாக்டர்ட்டயும் சொல்ல போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடிங்க என்ன நடக்க போகுதுன்னா, பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன நடக்க போகுதுங்கிறத இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.